ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகள்லேயே பார்த்திங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை. இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஏறி நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம். அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். காலியான வாட்டர் பாட்டிலில் நம்ம ரொம்பவே ஈஸியாக சுலபமாக கையே வலிக்காமல் எப்படி ஃபேனை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலியான 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். கண்டிப்பாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர், அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் நம்ம ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வீட்டில் ஃபேனோட பிளேடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 15 சென்டிமீட்டருக்கு பதிலாக 18-19 சென்டிமீட்டர் லென்த்தும், அதே போல் பிரெத்து 5 சென்டிமீட்டருக்கு பதிலாக 8லேருந்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இந்த வாட்டர் பாட்டிலில் இதுக்கு பின்னாடியும் நம்ம இது போல் 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் பாட்டிலில் நான் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதை நெருப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வாட்டர் பாட்டிலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போடணும். ரொம்ப பெருசாக நீங்கள் ஓட்டை போட்டுறாதீங்க. நம்மளோட கட்டை விரல் ஓரளவு உள்ளே போகிற மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்ததாக நான் 2 பீஸ் காட்டன் துணி எடுத்திருக்கேன். இந்த துணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய துணி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 2 பீஸாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்மளோட வாட்டர் பாட்டிலில் நம்ம மடித்து எடுத்த ஒரு துணியை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ளே துணி வச்சதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம வீட்டில் ஊசி நூல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நூலை வச்சு நல்லா டைட்டாக நம்ம கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இன்னொரு பீஸ் துணியும் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதே போல் நம்ம பாட்டிலுக்குள்ளே வச்சு நூல் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி நம்ம கட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நான் நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டேன். இந்த நூல் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணும்போது இந்த துணி உள்ளே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மாப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் இந்த அடிப்பக்கத்தில் இருக்கிறத கலத்திட்டு அந்த மாப்போட குச்சை இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஓட்டையில் இந்த மாதிரி சொருகிக்கங்க. இப்போ நம்ம ஃபேனை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபேனோட பிளேடில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் இழுத்தீங்க அப்படின்னா ஃபேனோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு சுற்றி இருக்கிற தூசி எல்லாமே ஈஸியாக அந்த துணியில் கலந்து வந்துடும். இதுக்காக நீங்கள் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி துடைக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம கீழே இருந்துட்டு கையே வெளிக்காமல் சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. எவ்வளோ தூசி இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச துணி யூஸ் பண்ணி தான் ஃபேனை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈர துணி யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபேனில் அந்த தூசி ஒட்டிட்டு நமக்கு சரியாக வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு காஞ்ச துணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் ரூமுக்கு மேலே இந்த மாதிரி ஃபேனை சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டுக்கு மேலே ஏதாவது துண்டு அல்லது ஏதாவது ஒரு துணி விரிச்சிக்கோங்க. அப்போ தூசி ஏதாவது விழுந்தால் கூட நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற தூசியை நம்ம கூட்டி அள்ளிடலாம். இப்போ நான் காஞ்ச துணி யூஸ் பண்ணி ஃபேனில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஈர துணியை வச்சு துடைக்க போகிறோம். நம்ம ஃபேனில் இருக்கிற தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துணியிலேயே கலந்து வந்துடும். ஒருக்கா அந்த தூசி எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த துணிக்கு மேலே வந்து கொஞ்சம் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நம்ம ஒருக்கா ஃபேனை வந்து துடைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கையே வலிக்காமல் நம்ம வந்து சுலபமாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் ஈர துணியை வச்சு ஃபேனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபேனில் பாருங்கள் எந்த தூசியுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சுலபமாக கையே வலிக்காமல் ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த துணியை வந்து நீங்கள் வெளியே எடுத்து ஒருக்கா தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த ஃபேனில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த துணியில் வந்து ஒட்டியிருக்கும். பாருங்கள் இந்த துணியில் வந்து எந்தளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இது ஒருக்கா நல்லா அலசி எடுத்து காய வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபேன் வந்து க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வாட்டர் பாட்டிலும் நம்ம வந்து பத்திரமா வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் ஃபேன் க்ளீன் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பீரோலெல்லாம் நிறைய துணி வந்து அடுக்கி வச்சுருப்போம். சில நேரங்களில் வந்து நமக்கு துணி வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 2 சால் எடுத்திருக்கேன். இந்த 2 சாலை வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து போட்டு விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி 2 சைடும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி சாலை வந்து நீங்கள் 2 சைடும் கீழே ஈக்குவலாக ஹைட் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம 2 கிளிப்பு வந்து போட்டு விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளிப் போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ரப்பர் பேண்ட். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேர் பேண்டெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி சாலுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் வந்து ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மடிப்பு கூட மடித்து போட்டு விட்டுக்கலாம். இப்போது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாலோட ஹைட்டுக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டு விடுங்க. உங்கள் வீட்டில் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம வளையல் இருக்குது பாருங்கள், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால நான் வந்து 2 மடிப்பு மடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 2 சால்லையுமே ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டேன். நான் வந்து 3 ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன் ஒரு சாலில். இன்னொரு சாலில் 3 ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ரூமில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் தொங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஹூக் இருக்குது பாருங்கள், அது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து செவரில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து இந்த ஹேங்கரை மாட்டி விடலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து பீரோவோட டோர் இருக்குது பாருங்கள், அந்த டோருக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம போட்டு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி துணி எடுத்து மாட்டி விட்டுடலாம். பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து பீரோவில் இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் மெல்லிசான துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 துணி கூட மாட்டி விடலாம். உங்கள் வீட்டு பீரோவில் இந்த மாதிரி ஹேங்கர்லாம் மாட்டுறதுக்கு ரேக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து இதை தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெளியே மாட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கு வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங்கரை வந்து தொங்க விட்டு கூட நீங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது 4 வளையல். நீங்கள் ஹேங்கர் சைஸுக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 வளையல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பழைய வளையல், நம்ம யூஸ் பண்ணாத வளையலாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற வளையல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி வளையல் எடுக்காதீங்க, இந்த மாதிரி மெட்டல் வளையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ அடுத்ததாக இந்த வளையலை வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் வச்சு நல்லா டைட்டாக செலோ டேப் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. இது போல் எல்லா வளையலையும் நம்ம வந்து செலோ டேப் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து 4 வளையலையும் செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அந்த ஆணி அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து டைல்ஸில் ஒட்டி நீங்கள் வந்து அதில் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி கரண்டி வடிகட்டி எது வேணுமோ நீங்கள் வந்து மாட்டிக்கலாம்.
நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வடிகட்டிக்கு பதிலாக ஒவ்வொரு வளையலுக்குள்ளேயும் நம்ம வீட்டில் வந்து நிறைய சால்லாம் வச்சுருப்போம் இல்லையா, சாலை கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். இந்த 3 ஐடியாவில் ஏதாவது ஒரு ஐடியாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.